வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஜோக்கியன் வாரான் செம்பை ஒளித்து வை என ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழி கூறும் கருத்தியலை சற்று நினைவுபடுத்தி ஸ்ரீலங்காவின் அதிகார மையங்களில் ஒன்றான ராஜபக்ஷ அதிகார மையத்தின் அரசியல் வாரிசான நாமல் பேபியை பிரித்தானிய சீமையில் வைத்து அரங்கேற்ற முனைந்த நகர்வு ஒன்று அடிவாங்கியிருக்கிறது. பிரித்தானியா என்றல்ல, உலகின் கல்வித்தளங்களில் முக்கிய மையங்களாக உள்ள இடங்களில் பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களை மையப்படுத்திய அரங்கங்கள் முக்கியமானவை. அவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் அரங்கங்களில் தமது அரசியல் வாரிசை ஏற வைத்து அதில் ஒரு உரையை வழங்க வைத்து தெற்காசியாவின் அரசியல் நம்பிக்கை நட்சத்திர தலைவர் நாமல் ராஜபக்ஷ தான் என காட்ட முனைந்த நகர்வுகளுக்கு அனைத்து தந்திரங்களையும் ராஜபக்ஷ அதிகார மையமும் அதற்கு தோதாக பிரித்தானியாவில் உள்ள மையங்களும் நகர்ந்த நிலையில் அவற்றுக்குரிய அனைத்து ராஜதந்திரங்களும் தோற்றதால் நாமல் பேபி இப்போது அடிவாங்கியிருக்கின்றார். இந்த அடி மூலம் ராஜபக்ஷக்கள் அதிர்வுக்கு உள்ளாகியுள்ளனர். 2010 ஆண்டு நாமலின் தந்தையான மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இதே ஆக்ஸ்போர்ட்டில் ஒரு கசப்பும் சகுனப்பிழையும் கிட்டிய நிலையில் அதையொட்டியே இப்போது அவரது தனியனான நாமலுக்கும் கசப்பும் சவுனப்பிழையும் ஆக்ஸ்போர்ட்டில் கிட்டியிருக்கிறது. ஈழத்தமிழ் மக்கள் மீதான முள்ளிவாய்க்கால் பேரவல கொடுமை இடம்பெற்ற 2009 மறுவரிடமான 2010 டிசம்பர் மாதத்தில் பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் யூனியன் எனப்படும் விவாத சங்கத்தில் உரையாற்ற மஹிந்த ராஜபக்ஷ முனைப்பு காட்டியிருந்தார். ஆனால் அன்று தமிழர்கள் மீதான கொடுமைகளை நியாயப்படுத்த மஹிந்த இந்த ஆக்ஸ்போர்ட் அரங்கை பயன்படுத்த முயற்சித்த நிலையில் அந்த முயற்சி இறுதியில் புலம்பெயர் தமிழ் மக்களின் எதிர்ப்பால், குறிப்பாக பிரித்தானிய புலம்பெயர் சமூகத்தின் எதிர்ப்பால் மண்கவ வைக்கப்பட்டது. அவ்வாறான ஒரு மண்கவல் தான் இப்போது நாமல் ராஜபக்ஷவின் விடயத்திலும் நடந்திருக்கின்றது. இனி என்ன, அன்று தந்தை புலம்பியது போல இல்லையென்றால் செய்தது போல மகனான நாமலும் புலம்பக்கூடும், அவரது அல்லக்கைகளும் புலம்பக்கூடும். டயஸ்போரா புலிகளின் அழுத்தத்தால் தான் தனது கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் உரைகள் நிறுத்தப்பட்டதாகவும் இவை பிரித்தானியாவின் கருத்து சுதந்திரத்துக்கு கிட்டிய கரிநாள் சம்பவங்கள் என நாமலும் அவரது அல்லக்கை முகங்களும் புலம்பிக் கொண்டு மீண்டும் இலங்கைக்கு பட்டியை கட்டக்கூடும். ஆனால் இந்த நிகழ்வுகளை மீளெடுக்க முன்னர் லண்டன் புலிகள் எவ்வளவுதான் கத்திக்கொண்டாலும், கொழும்பில் அனுர அரசாங்கமும் புலிகளின் இந்த நகர்வுகளுக்குரிய வாய்ப்பை கையாளும் சமகால நகர்வுகளை எடுத்துக்கொண்டாலும் நாமலின் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் உரைகள் இடம்பெறும், அவரது லண்டன் சந்திப்புகள் எல்லாம் வெற்றி பெறும் என 3 நாட்களுக்கு முன்னர் நாமலுடன் லண்டனுக்கு பெட்டி கட்டிய பொதுஜன பிரமணவின், அதாவது ராஜபக்ஷக்களின் தாமரை அணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் கட்சியின் முக்கிய செயற்பாட்டு தலையான மிலிந்த ராஜபக்ஷவும் பதிவுகளை இட்டுக் கொண்டார்கள். புலிகளுடனான சண்டைக்குள் நாய்களும் எழுகின்றன என அவர்கள் அனுர அரசாங்கத்தையும் தமது பதிவினூடாக இல்லல் செய்த நிலையில் இப்போது நாமல் ராஜபக்ஷ உரையாற்ற திட்டமிட்ட 2 அரங்குகளுமே அவருக்குரிய கதவுகளை வேறு வழியின்றி மூடியுள்ளன. ராஜபக்ஷக்களை பொறுத்தவரை ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கத்தில் நாமல் உரையாற்றி கொண்டால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், வின்சென்ட் சர்ச்சில், எலிசபெத் மகாராணி, தென்னாப்பிரிக்க பேராயர் டெஸ்மண்ட் டூட்டு, அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் பில் கிளின்டன், அமெரிக்காவின் முக்கிய ராஜதந்திர தலையாக கருதக்கூடிய ஹென்றி கிசிஞ்சர் ஆகியோர் முன்னர் உரையாற்றிய அதே ஆக்ஸ்போர்ட் அரங்கில் தான் நாமல் ராஜபக்ஷவும் உரையாற்றினார் என்ற பெருமை பாட்டை சிங்கள மக்களுக்கு பாடி அதன் மூலமாக நாமலுக்கு பிரித்தானியாவில் எல்லாம் அங்கீகாரம் கிட்டியதான ஒரு கருத்தியலை விதைக்க தலைப்பட்ட நிலைத்தான் அந்த கருத்தியலுக்குரிய விதைப்பு முயற்சி இப்போது அடி வாங்கி சுருண்டுள்ளது. ராஜபக்ஷக்களின் அரசியல் வாரிசான நாமலை பொறுத்தவரை அவரது குடும்ப அதிகார மையத்துடன் பின்னி பிணைந்த அதிகார முறைகேடுகளில் அவரும் சிக்கியிருந்தார். நாமலையும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தீண்டியிருந்தன. ஹலோ என்ற நிறுவனத்தின் பங்குகளை 125 மில்லியன் ரூபாவுக்கு முறைகேடாக அவர் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதே போல கிரிஷ் நிறுவனத்தால் அவருக்கு முறைகேடாக 70 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதான இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த 2 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 2016 ஆண்டில் ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய அடுத்தடுத்த மாதங்களில் 2 முறை நாமல் ராஜபக்ஷ கை விலங்கிட்டு கை செய்யப்பட்ட நிழற்படங்கள் வெளியாகியே
10 வருடங்கள் கடக்க உள்ளன. அதாவது நாமல் ராஜபக்ஷ மீது ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் அதிகார முறைகேடுகள் சுமத்தப்பட்டே 10 வருடங்கள் ஆகின்றன. இதற்கும் அப்பால் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் தமிழ் மக்கள் மீதான பெரு உதிரப்பலி மற்றும் அந்த பெரு உதிரப்பலிக்கு பொறுப்பு கூற மறுத்து இன்றும் அது ஒரு தமிழர்களை விடுதலையாக்கும் போர் என்ற பூச்சுற்றும் கதைகளை சொல்லும் விடயங்கள் வேறு இருக்கின்றன. இந்தியாவின் வீட்டுமனை வணிகத்தில் ஈடுபட்ட கிரிஷ் என்ற குழுமம் தமது லட்சிய திட்டங்களில் ஒன்றாக ராஜபக்சேகளின் ஆட்சி காலத்தில் கொழும்பில் கிரிஷ் சதுக்கம் என்ற ஒரு பெயரில் ஒரு பெரும் வளாகத்தை உருவாக்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் இந்த கிரிஷ் சதுக்கம் என்ற இந்த திட்டம் மோசடி சார்ந்த திட்டம் என்பதை இந்தியாவின் நிதி புலனாய்வு முகமைகளே முகர்ந்து பிடித்தன. இந்த முகர்ந்த பிடிப்பின் அடிப்படையில் தான் இன்று வரை இந்த கிரிஷ் வழக்கு என்ற ஒரு வழக்கு நாமல் ராஜபக்சவை துரத்திக் கொள்கின்றது. இந்த நிலையில் தான் ஆக்ஸ்போர்ட்டுக்கு இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு யோக்கியன் வாரான் செம்பை ஒழித்துவை என்ற பாணியில் நாமலின் பெட்டிகட்டல் இடம்பெற்றது. நாமலின் லண்டன் பயணத்தின் 2 முக்கிய நோக்கங்களாகவே இந்த கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் விவாத சங்க உரைகள் தான் இருந்தன. ஆனால் இவை இரண்டுமே இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போது அவருக்கு எஞ்சியிருப்பது லண்டன் விகாரையின் 100ஆண்டு விழாவை மையப்படுத்திய சில நிகழ்வுகள் மற்றும் இலங்கை சமூகத்துடனான லண்டன் சந்திப்புகள் என்ற வகையில் ராஜபக்ச அதிகார மையத்தின் லண்டன் முகமைகளுடனான சந்திப்புகள் மட்டுமே. 16 வருடங்களுக்கு முன்னர் மஹிந்தவை உரையாற்றிக் கொள்ள ஆக்ஸ்போர்ட் யூனியன் அழைத்திருந்தது. அன்றும் பிரித்தானியாவால் டயஸ்போரா தமிழ் சமூகம் கடுமையாக எதிர்வினை ஆற்றியது. டிசம்பர் குளிருக்குள்ளும் மஹிந்த தங்கி இருந்த விடுதிக்கு முன்னால் 24 மணி நேரமாக போராடி இருந்தது. அதற்குரிய எதிர்வினையாக அன்று மஹிந்தவின் இந்த உரை மீளெடுக்கப்பட்டது. இப்போது ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கம் 16 வருடங்கள் கழிந்துவிட்டன. தமிழர்களின் இந்த எதிர்வினை குறைந்திருக்கும், இல்லை என்றால் உரசப்பட்டிருக்கும், தேய்மானம் அடைந்திருக்கும். ஆகையால் இப்போது நாமலை எந்தவித எதிர்ப்புமின்றி ஆக்ஸ்போர்ட் அரங்கில் உரையாற்ற வைக்கலாம் என்ற திட்டத்துடன் இந்த வியூகங்களை போட்ட நிலையில் என்னதான் இருந்தாலும் 16 வருடங்கள் கடந்தாலும் பிரித்தானியாவைச் சேர்ந்த தமிழ் டயஸ்போராவின் அந்த வலு இன்னமும் இருக்கின்றது என்ற வகையில் எதிர்ப்புகள் கிளம்பியதால் இறுதி வரை இந்த எதிர்ப்பை சமாளிக்க ஆக்ஸ்போர்ட் யூனியன் தில்லாலங்கடித்தனமான சில நகர்வுகளை எடுத்தாலும் இறுதியில் அவையெல்லாம் தோற்று போய் வேறு வழியின்றி இந்த நிகழ்வை அதுவும் எழுப்பியிருக்கின்றது. நாமலின் நிகழ்வில் மாணவர்கள் பங்கேற்பதால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு கவலைகள் எழுப்பப்பட்டதை அடுத்து அவரது உரையை நடத்துவதில்லை என்ற இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கத்தின் தலைவர் கேத்ரின் யாங் ஆக்ஸ்போர்ட்டின் சுயாதீன மாணவர் செய்தித்தாளுக்குரிய செய்தியை குறிப்பிட்டார். ஆனால் இறுதி வரை ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கம் நாமல் ராஜபக்சவின் உரையை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்ற அடிப்படையில் சில இரகசியமான கமுக்கமான நகர்வுகளை செய்தது. இதனை நேற்றைய பதிவில் கூறியிருந்தேன். இந்த கமுக்கங்களின் அடிப்படையில் 25ஆம் தேதி தான் நாமல் ராஜபக்சவின் உரை நடத்தப்படும் என்ற திட்டங்கள் இருந்தது. ஆனால் அவ்வாறாக இருந்த திட்டங்களை திடீரென மாற்றி முன்னகர்த்தி 2 நாட்களுக்கு முன்னரே நாமலின் உரை இடம்பெறும், அதாவது இன்று இடம்பெறும் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நாமல் உரையாற்றுவார் என்ற ஒரு மாற்றத்தை ஆக்ஸ்போர்ட் யூனியன் அறிவித்திருந்தது. அதாவது 25ஆம் தேதி தானே தமிழர்கள் ஆக்ஸ்போர்ட்டில் நாமலுக்கு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திக் கொள்வார்கள். ஆகையால் திடீரென இந்த நிகழ்வை முன்னகர்த்திவிட்டால் தமிழர்களின் போராட்டத்தை மாற்றுவதற்கெல்லாம் அவகாசம் கிட்டாது என்ற எண்ணத்தில் ஆக்ஸ்போர்ட் மூளைகள் இந்த திட்டத்தை போட்டாலும் தமிழ் மூளைகளும் மாற்று திட்டங்களை போட்டிருந்தன. இதனால் இன்று இந்த போராட்டம் நடத்தப்படும் என தமிழர் தரப்பும் அறிவித்துக் கொண்டது. அதாவது நாமல் உரையாற்றிக் கொள்வதற்கு முன்னர் 3 மணிக்கு இந்த போராட்டம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில்தான் இன்றைய இந்த போராட்டத்தில் பலஸ்தீன ஆதரவு மாணவ அமைப்புகளும் இணைந்து கொள்ளக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததால் ஆக்ஸ்போர்ட் யூனியன் இந்த செய்திகளால் வெலவெலத்து வேறு வழியின்றி பிச்சை வேண்டாம் நாயப்பிடி என்ற கோதாவில் நாமலின் உரையை மீளெடுத்திருக்கின்றது. கேம்பிரிட்ஜ் போல அல்லாமல் ஆக்ஸ்போர்ட் யூனியன் இறுதி வரை ஒரு தாமத ஆட்டத்தை ஆட்டி தமிழக மக்களுக்கு போக்கு காட்ட முனைந்து நாமலின் உரையை அரங்கேற்ற முனைந்த நிலையில்தான் இந்த நகர்வு இறுதியில் எடுக்கப்பட்டது. ஆகையால் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் வகிவாகம் என்றென்றும் தேவை. அது என்னதான் 16 வருடங்கள் கடந்தாலும் அது தேய்வடையவில்லை என்பதை ஓரளவு தொழில்நுட்ப ரீதியாக இந்த நகர்வுகள் நிரூபித்திருக்கின்றன. ஆனால் அதே சமகாலத்தில் இன்னமும் ஜனநாயக முகமூடியுடன் நல்ல வெள்ளைத்தனமாக இவ்வாறான உரைகளை வழங்கும் வாய்ப்புகள் எல்லாம் முன்னைய உதிரப்பலி சார்ந்த முகங்களுக்கு இருக்கின்றன என்பதைத்தான் நாமலின் இந்த உரைக்குரிய வாய்ப்பும் எடுத்து காட்டுவதால்
இறுதி வரை மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதனை விடுவதில்லை என்ற அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் சும்மா இருக்க முடியாதபடி இவ்வாறான இனவாத இல்லையென்றால் பேரினவாத இல்லையென்றால் தமிழர்கள் மீதான குரூரங்களை நியாயப்படுத்தும் காற்றுகள் அசையத்தான் செய்யும். ஆகையால் அதன் அடிப்படையில் எதிர்வினைகளும் பெறத்தான் செய்யும்.